வணக்கம். வெல்கம் பேக். அஷூர் ரெசிலியன்சி சீரீஸ்ல நம்ம பேக்கப் ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அஷூரோடைய வர்ச்சுவல் மெஷினுடைய கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆன் பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேக்கப் எடுக்கும்போது ஸ்னாப்ஷாட் பேஸ்ட் கம்ப்ளீட் விஎம் பேக்கப் எடுத்தாலுமே உங்களால் இண்டிவிஜுவல் டிஸ்க் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் கூட ரெஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கெட்யூல் ரிட்டென்ஷன் ஆப்ஷன்ஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் பேக்கப் மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து என்னென்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஈவன் வந்து வி வில் கம்பேர் இட் வித் விஎம் இமேஜ் ஸ்னாப்ஷாட் இந்த ஆப்ஷன்ஸ் கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணலாம். ரெஸ்டோரேஷன் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அண்ட் அஷூரோடைய வர்ச்சுவல் மெஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ டூ அ டிசாஸ்டர் ரெக்கவரி மாதிரி நம்ம ரெப்ளிகேட் பண்ணி இன்னொரு ரீஜனில் நம்ம கண்டினியூஸாக ரெப்ளிகேட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் வந்து ஜோன் டு ஜோன் ரெப்ளிகேஷன் ஆர் ஜோன் லெவலில் கூட நீங்கள் டிஆர் பண்ண முடியும். அதுவும் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். அண்ட் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டில் தான் நம்ம அஷூர் வர்ச்சுவல் மெஷின்ஸோடைய பேக்கப் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். எய்தர் வந்து ரெப்ளிகேட் பண்ணாலும் சரி, இல்லை பேக்கப் எடுத்து வச்சாலுமே நம்ம ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் pretty much நமக்கு ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் வந்து இட்ஸ் போத் பேக்கப் டூல் அஸ் வெல் அஸ் டிஆர் டூலாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அஷூர் விஎம் உடைய பேக்கப் டேட்டா வந்து அதில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஎம் அதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்கோடைய கண்டென்ட் அண்ட் தென் கான்ஃபிகரேஷன் மெட்டடேட்டா எல்லாமே தான் உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகுது. அண்ட் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டை பொறுத்த வரைக்கும் pretty much நமக்கு வந்து கிட்டத்தட்ட 500 ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் வரைக்கும் நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு ரீஜன்லேயே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வால்ட்லேயுமே வந்து 1000 விஎம்ஸ் வரைக்கும் நம்மளால ரெஜிஸ்டர் பண்ணி பேக்கப் எடுக்கலாம். ஸோ pretty much நிறைய லிமிட் இருக்கு உங்களுக்கு. அண்ட் 9999 ரெக்கவரி பாயிண்ட்ஸ் வரைக்குமே உங்களால் பேக்கப் அஷூர் பேக்கப்பில் வந்து எடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து பேக்கப் காப்பியாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஸ்னாப்ஷாட்டாகவும் உங்களால் அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அஷூரோடைய பேக்கப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எய்தர் வந்து நம்ம ஆன் ப்ரெம்லேருந்து எடுக்கிறோம் பேக்கப் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஏஜென்ட் பேஸ்ட் பேக்கப்பாகவும் எடுக்க முடியும். ஆர்எல்ஸ் கிளவுடில் வந்து பில்டின்னாக வந்து நம்ம பேக்கப் எடுக்க முடியும். இதில் தனியாக ஏஜென்ட் நம்ம வந்து எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ அஷூரோடைய மார்க்கெட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய தேர்ட் பார்ட்டி பேக்கப் சொல்யூஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் pretty much இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறது வந்து அஷூரோடைய கன்சோலில் எப்படி நம்ம வந்து ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து வர்ச்சுவல் மெஷினுடைய பேக்கப் எப்படி எடுக்கிறோம், அண்ட் அதில் வந்து என்னென்ன டியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்னாப்ஷாட் டியர் அண்ட் வால் டியர் அப்படின்ற மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. அதாவது இமீடியட்டாக நம்ம ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷனல் டியர் ஆப்ஷன் அண்ட் தென் உங்களுக்கு லாங் டேர்ம் ரிட்டென்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஆர்கைவிங் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ pretty much இதை வந்து நீங்கள் மற்ற ரெசிலியன்சி ஆப்ஷன்ஸ் கூடயே நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். லைக் சாஃப்ட் டெலட், சைட் ரெக்கவரி, இந்த மாதிரி பேரலாக நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிளாட்ஃபார்மில் இருக்குது. நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த நம்ம பேக்கப் எடுத்து ஸ்டோர் பண்ணுற கான்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து HTTPS வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதால இட் இஸ் வெரி செக்யூர். அண்ட் ஈவன் நெட்ஒர்க்லேயுமே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பேக்கப் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு ஸ்கெட்யூல் பேக்கப் எடுத்தாலுமே வந்து யூ வில் கெட் கண்டினியூஸ் செக்யூர் ஆப்ஷன். அண்ட் பேக்கப்ஸ்லேயே வந்து 3 விதமான கன்சிஸ்டன்சி ஆப்ஷன்ஸ் எடுக்க முடியும். அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட், கிராஷ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபைல் சிஸ்டம் கன்சிஸ்டன்ட். அதை பற்றி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலையுமே வந்து நான் வில் கவர் while I'm taking the backup. ஸோ ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டில் வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறோம் அண்ட் அது எப்படி ட்ரிகர் ஆகுது என்னன்றதை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கிரியேட் அ வால்ட். ஸோ நீங்கள் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டில் போயிட்டு எந்த ரீஜனில் வந்து நம்ம பேக்கப் எடுக்க போகிறோமோ அந்த ரீஜனில் வந்து அந்த வால்ட்டை கிரியேட் பண்ணிக்கங்க. pretty much ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் நம்ம ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் கிரியேட் பண்ணுறது. இப்போ லெட்ஸே நான் வந்து கனடாவில் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கனடா சென்ட்ரலில் வந்து ஐ வில் ஜஸ்ட் கால் இட் ஸ்டான் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் 02 அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி வால்ட் 1 இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து என்ன லெவல் ஆஃப் ரிட்டன்டென்சி வேணும், உங்களுக்கு ஜியோ ரிட்டன்டென்சி வேணுமா இல்லை லோக்கல் ஆர் ஜோன் ரிட்டன்டென்சி வேணுமான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் கிராஸ் ரீஜனல் ரெஸ்டோர் எனக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்கிரிப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் கீ யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய ஓன் கீ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ண முடியும். அண்ட் இது கண்டிப்பாக வந்து இம்யூட்டபிலிட்டி ஆப்ஷன் வந்து ரொம்ப என்டர்பிரைஸ் ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, லீகல் நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இம்யூட்டபிலிட்டி ஆப்ஷனும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இதர் வந்து நீங்கள் பப்ளிக் இன்டர்நெட் வழியாகவும் பேக்கப் எடுக்க முடியும், இல்லை வந்து பேக் போனில் வந்து
ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு ரொம்ப செக்யூராகவும் நம்ம வந்து பேக்கப் எடுக்கலாம். ஸோ ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் கிரியேட் பண்ணுறது வந்து pretty much ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால குயிக்காக வந்து உங்களுக்கு ஒரு எப்படி கிரியேஷன் ஆப்ஷன் அப்படின்றத வந்து காமிச்சேன். அண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எந்த ஒர்க்லோட நீங்கள் பேக்கப் எடுக்க போறீங்க அப்படின்றத வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் போயிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இப்போ கனடாவில் வந்து 2-3 வர்ச்சுவல் மெஷின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ அதை நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் பேக்கப் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். அரல்ஸ் பேக்கப் ஐட்டம்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை வர்ச்சுவல் மெஷின்ஸ் ஆல்ரெடி பேக்கப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்ல வந்து நீங்க வந்து பேக்கப் எடுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் ரெசிலியன்சி கன்சோல் போனீங்க அப்படின்னா அங்கிருந்தும் நீங்க கான்ஃபிகர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அங்கிருந்து நீங்க பேக்கப் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ அதுல வந்து அஷூர் செலக்ட் பண்ணுங்க அண்ட் தென் அஷூர் விஎம் அண்ட் வந்து என்ன சொல்யூஷனை யூஸ் பண்ணி பேக்கப் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்எஸ் வால்ட் எந்த ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்ல நீங்க பேக்கப் எடுக்கிறீங்களோ ஸோ அது இப்போ எல்லா லொக்கேஷனுடைய ரீஜனோட ஆர்எஸ் வால்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. பட் நம்ம கிரியேட் பண்ணது லேட்டஸ்ட் இதை யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி இங்கே இருக்கிறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களால் கண்டினியூ பண்ணி பேக்கப் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னன்றதை வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் நீங்கள் பேக்கப் வந்து அந்த விஎம் இருக்கு இல்லைங்களா வர்ச்சுவல் மெஷினுடைய கன்சோலில் போயிட்டு அங்கேருந்து உங்களால் வந்து பேக்கப் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். pretty much உங்களுக்கு வந்து மோர் தேன் 3 or 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எது வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். லெட்ஸ் சே எனக்கு வந்து வர்ச்சுவல் மெஷின் கன்சோலில் போயிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம வந்து 2 வர்ச்சுவல் மெஷின் இருக்கு. ஸோ எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்கு. இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு வர்ச்சுவல் மெஷின் போயிட்டு அதில் வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. பேக்கப் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது, டிஆர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பேக்கப் எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எனேபிள் பேக்கப் கொடுத்து எடுக்க முடியும். சேம் அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 விதமான பாலிசி டைப் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் பாலிசின்றது ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷனில் டெய்லி ஒரு பேக்கப் எடுப்பாங்க. 24 ஹவர்ஸ் ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனே கொண்டு போகலாம். ஸோ 5 நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாகவே ரெக்கவர் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ரேஷனல் டியரில் வந்து 5 நாளைக்கு அந்த டேட்டா இருக்கும்னு சொல்கிறாங்க. வேற என்ஹான்ஸ்ட் பேக்கப் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒர்க் லோட் எனக்கு வந்து மல்டிபிள் பேக்கப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ஹான்ஸ்ட் பாலிசி வந்து போகலாம். அண்ட் அப் டு 30 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆப்ரேஷனல் டியரில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிட்டன்ஷன் இருக்கு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஷியல் விஎம் ஆர் ட்ரஸ்டட் லான்ச் விஎம் மாதிரியான செக்யூர் விஎம் உடைய பேக்கப்பும் என்ஹான்ஸ் பாலிசியில் தான் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அல்ட்ரா டெஸ்க் அண்ட் ப்ரீமியம் எஸ்எஸ்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ஹான்ஸ் பாலிசியில தான் உங்களால் அதை கவர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து pretty much நீங்க என்னென்ன மாதிரியான பாலிசி வேணும் அப்படின்றத வந்து டெய்லி எந்த டைமுக்கு எடுக்கணும் என்னன்றதை வந்து நீங்க இங்க ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ஹார்லி பேக்கப்பும் வந்து கொடுக்குறாங்க. டெய்லி வீக்லி இந்த மாதிரி மல்டிபிள் பாலிசிஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் லெட்ஸே நான் வந்து ஸ்டாண்ட் பாலிசி 01 ஆர் ஸ்டாண்ட் விஎம் பேக்கப் பாலிசி 01 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் அது ஹார்லி எடுக்கிறீங்களா இல்லை டெய்லி எடுக்கிறீங்களா எந்த டைமுக்கு எடுக்கிறீங்க எல்லாமே இங்கே நம்ம ஸ்கெடியூல் பண்ண முடியும். லெட்ஸே நான் வந்து ஒரு 8:30 பிஎம்க்கு வந்து இப்போ ஸ்கெடியூல் பண்ணுறேன் அப்படின்னா 8:30 பிஎம்க்கு நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். டைம் 8:16 ஆகுது. அது எந்த டைம் ஜோனில் இருக்கீங்களோ அந்த டைம் ஜோன் கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த வர்ச்சுவல் மெஷின் எங்கே இருக்கோ அந்த டைம் ஜோனை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ரெக்கவர் பண்ணுறதுக்கான இன்ஸ்டன்ட் டியர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷனல் டியர்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணணுமோ அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து அப் டு 30 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா என்ஹான்ஸ் பாலிசியில் 30 டேஸ் வரைக்கும் இருக்கு. அண்ட் ஸ்டாண்டர்ட் பாலிசி 5 நாளைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா வி டோன்ட் ஹேவ் டு கிவ் லாட் ஆஃப் டியூரேஷன். அண்ட் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் மினிமமே கொடுத்துக்குங்க. 7 days இஸ் எனஃப். பட் இதில் வந்து அப் டு 10,000 டேஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 9,999 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ரீடைன் பண்ணலாம் டெய்லி பேக்கப். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டன்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேக்கப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த விஎம்க்கு பேக்கப் எடுக்க போறீங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வர்ச்சுவல் மெஷின் 2 எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே தான் இதே கன்சோலில் விஎம்ல போயிட்டு நீங்கள் அதே பாலிசி கொடுத்து எனேபிள் பேக்கப் கொடுக்கறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். இது டைரக்டா எந்த விஎம் என்ன பர்டிகுலர் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கரண்டாக வந்து ஓஎஸ் டிஸ்க் மட்டும்தான் இருக்கு. இன்கேஸ் எனக்கு ஃபியூச்சரில் வந்து நான் அடிஷ்னலாக டேட்டா டிஸ்க் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கப்குள்ளே இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சரில் அடிஷ்னல் டிஸ்க் ஆட் பண்ணுறோம் அந்த விஎம்ல அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த இன்க்ளூட் ஃபியூச்சர் டிஸ்க் ஆப்ஷன் இங்கேயுமே இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எத்தனை ஓஎஸ் டிஸ்க் இருக்குது டேட்டா டிஸ்க் இருக்குன்னா pretty much நீங்கள் அதை கான்ஃபிகர் செலக்ட் பண்ணி உங்களால் பேக்கப் எனேபிள் பண்ண முடியும். ஸோ வர்ச்சுவல் மெஷினுடைய பேக்கப் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம்.
எடுத்துக்கலாம். அண்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ என்கிரிப்டட் விஎம் உங்களால வந்து பேக்கப் எடுத்து வைக்க முடியும். அண்ட் ஈவன் செக்யூர் விஎம், ட்ரஸ்டட் லான்ச் விஎம் அண்ட் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து வர்ச்சுவல் டிஸ்க்லயும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. லைக் ப்ரீமியம் எஸ்எஸ்டி வெர்ஷன் 2 அண்ட் அல்ட்ரா டிஸ்க் எல்லாமே என்ஹான்ஸ் பாலிசியில் வந்து உங்களால் பேக்கப் எடுக்க வைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாலிசி இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது. அண்ட் நம்ம டெய்லி ஸ்கெடியூல் எடுக்கலாம். அண்ட் லோக்கல் ஸ்னாப்ஷாட் டியரில் வந்து நம்மளால் வந்து மினிமம் ஒரு நாள்ல இருந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 30 டேஸ் வரைக்கும் உங்களால் எடுத்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்ல போயிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ரேஷனல் டியர்ன்றது கிட்டத்தட்ட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான். அண்ட் ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் டைம், அந்த டிலே எல்லாமே வரும். அது வந்து ஆர்கைவ் பண்ண மாதிரி. ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ஸ்கெடியூல் கிரியேட் பண்ணலாம். இன்ஸ்டன்ட்டாகவும் நம்ம ரெஸ்டோர் பண்ணி ஸ்னாப்ஷாட் எடுத்து பேக்கப் எடுக்க முடியும். அண்ட் என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் டேஸ் வந்து பர் டே எடுக்க முடியாது. வேற நீங்க என்ஹான்ஸ்ட் பாலிசி போனீங்கன்னா தான் உங்களுக்கு மல்டிபிள் டேஸ், மல்டிபிள் பேக்கப்ஸ் பர் டே வந்து எடுத்து வைக்க முடியும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பேக்கப்புக்குமே வந்து உங்களுக்கு ரெக்கவரி, அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் மாறும். அண்ட் இன்ஸ்டன்ட் ரெக்கவரியோட டியூரேஷனும் வந்து மாறும். ஸோ இப்போ ஹார்லி பேக்கப் எடுக்கிறோம் அப்படின்னா 17 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ரெக்கவர் பண்ண முடியும். டெய்லி பேக்கப் எடுக்கும்போது தான் 30 டேஸ் வரைக்கும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும் இன்ஸ்டன்ட்டாக. அண்ட் அது வந்து ஆர்எஸ் வால்ட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10,000 டேஸ் ஆர் ஈவன் 100 இயர்ஸ் கிட்டத்தட்ட இயர்லி பேக்கப் வந்து உங்களால் ஸ்டோர் பண்ணி ரீடைன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 99 இயர்ஸ் அண்ட் தென் டெய்லி பேக்கப் வந்து 27 இயர்ஸ். இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிட்டென்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதில் வந்து ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து ஒரு டேட்டா சென்டர்லையும் வைக்கனாலும் வைக்கலாம், இல்லை மல்டிபிள் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷனில் வந்து உங்கள் வால்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மல்டிபிள் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷனில் ஜிஆர்எஸ்லேயும் உங்களுக்கு காப்பி வரும். அண்ட் வந்து இதை வந்து நிறைய செக்யூர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சாஃப்ட் டெலிட் கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணுறது அண்ட் மல்டி யூசர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் யூசர் ஆத்தரைசேஷன் பண்ணால் மட்டும்தான் டெலிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பெர்மிஷன்ஸ் கொடுத்து யார் யார் டெலிட் பண்ணலாம், டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களால் கண்டெயின் பண்ண முடியும். ஸோ அஷூர் பேக்கப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளைண்ட் வித் ஆல் த இண்டஸ்ட்ரி ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஆடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் இஸ் வெரி மச் கவர்ட். அண்ட் மேனுவலாக நம்ம வந்து லைஃப் சைக்கிள் ஹேண்டில் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அண்ட் ஸ்னாப்ஷாட் பேஸ்ட் பேக்கப் தான் உங்களுக்கு பேக் எண்ட்ல எடுக்குது. ஸோ அஷூரோடைய பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட் விஎம்மாவும் நம்ம வந்து பேக்கப் எடுக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து கிராஷ் கன்சிஸ்டன்ட் ஆர் ஃபைல் சிஸ்டம் கன்சிஸ்டன்டாகவும் எடுக்க முடியும். ஸோ அதை எங்கே நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்எஸ் வால்ட் கிரியேட் பண்ணி அதில் பேக்கப் எடுத்துட்டு இருக்கோம்ல, இப்போ அந்த ஆர்எஸ் வால்ட் போனோம் அப்படின்னா அதில் இப்போ ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருக்கிற சிஸ்டம்ஸ் போயிட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். அதில் ஒன் ஆஃப் த விஎம் உடைய கரண்ட் பேக்கப் எப்படி இருக்குது. இப்போ இது கரண்ட்டாக வந்து நம்ம 8:30க்கு வந்து பேக்கப் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இனிஷியல் பேக்கப் இங்கே வந்து இப்போ நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் சே பேக்கப் நவ் கொடுத்து இன்ஸ்டன்ட்டாகவும் நம்ம வந்து பேக்கப் ட்ரிகர் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு பேக்கப் வந்து டெய்லி 10 பிஎம்க்கு ஒரு பேக்கப் போயிட்டுருக்கு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் இப்போ நமக்கு வந்து என்னென்ன மாதிரியான ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னன்றதை இங்கே வந்து டீடைல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட்டாகவும் பேக்கப் நடந்திருக்கு, கிராஷ் கன்சிஸ்டன்ட்டாகவும் பேக்கப் நடந்திருக்கு. ஸோ நான் 2 நாள் வந்து இந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மெஷினை வந்து ஆன் பண்ணி வைக்கல. ஸோ ஆன் பண்ணாமல் நீங்கள் பேக்கப் எடுத்தீங்க அப்படின்னா அதில் எதுவும் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிராஷ் கன்சிஸ்டன்ட்டாக தான் பேக்கப் நடக்கும். இன்கேஸ் அப்ளிகேஷன் ரன்னிங்காக இருக்குது, உங்களுடைய விஎம் வந்து ஆக்டிவாக ரன் ஆகிட்டு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வந்து விண்டோஸ் சர்வர் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட்டாக நடக்கும். அண்ட் பேக் எண்டில் வாடிம் ஷேடோ காப்பி ப்ரொவைடர்ஸ் வச்சு தான் இவங்க வந்து அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட்டாக உங்களுக்கு பேக்கப் எடுக்கிறாங்க. ஸோ 2 விதமான டியர் இருக்கு. ஸோ ஸ்னாப்ஷாட் டியர் அண்ட் வால்ட் ஸ்டாண்டர்ட் டியர். ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வால்ட் ஸ்டாண்டர்ட் டியருக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய பேக்கப். அண்ட் உங்களுக்கு டைரக்டா நீங்க ஒரு 30 டேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 30 டேஸோட கான்டென்ட் வந்து ஸ்னாப்ஷாட் டியர்ல இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 2 டியர்லையுமே சில கான்டென்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து டியூரேஷன் உங்களுக்கு தாண்ட தாண்ட ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிட்டே போகும். ஸோ உங்களால் இன்ஸ்டண்ட்டாக வந்து கம்ப்ளீட்டாக இந்த விஎம்ஐ ரெக்கவர் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நம்ம ஃபைல் லெவலில் ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேபி அது டிஸ்க் லெவலில் எப்படி மவுண்ட் ஆகுது என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் கெட் சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பேரலாக நம்ம வந்து ஃபைல் லெவல் ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். pretty much ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். உங்களுக்கு வந்து உங்களுடைய லோக்கல் மெஷினில் வந்து ஒரு டிஸ்காக மவுண்ட் ஆகும். அது நீங்கள் இன்னொரு சர்வரில் கூட நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து கூட
ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வரைக்கும் உங்களுக்கு அதில் மவுண்ட் ஆகி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். குயிக்காக அதை ஆப்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன். ஏன்னா அது வந்து லோட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஃபைல் ரெக்கவரி ஆப்ஷன் வரத்துக்கு. ஸோ வி கேன் ஜஸ்ட் கோ டு வியூ டீடைல்ஸ். ஸோ ஃபைல் ரெக்கவரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்த டேட்டோடைய ரெக்கவரி பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 3rd ஆஃப் ஏப்ரல் அன்னைக்கு 10/17க்கு எடுத்த பேக்கப் வச்சு நான் ரெக்கவர் பண்ணுறேன். இல்லை வந்து லேட்டஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த பர்டிகுலர் மெஷினில் அந்த டிஸ்க்குள்ளே என்னென்ன பர்டிகுலர் ஃபைல் சேஞ்ச் பண்ணோமோ அது எல்லாமே உங்களால் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸ்லாம் நம்மளால் காப்பி பண்ணி ரெஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மெஷினில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஒரு லோக்கல் டிரைவாக வந்து இப்போ மவுண்ட் ஆகும் இந்த சிஸ்டமில். அதுக்கப்புறம் அந்த லோக்கல் டிரைவ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிரைவ் ஆக்சசபிளாக இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் டீமோ இல்லை யார் வந்து ரெஸ்டோரேஷன் பண்ண சொன்னாங்களோ ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸிக்யூட்டபிள் உங்கள் லோக்கல் மெஷினில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டபிள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இப்போ நம்ம இதிலேருந்து காப்பி பண்ணி நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அந்த எந்த சர்வரில் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அதில் வந்து அடிஷ்னல் டிஸ்காக வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆகிடும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த டிஸ்க்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஈவன் ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய சிஸ்டம் ஃபைல்ஸ் மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு கரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி pretty much உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது ஒரு couple of செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எனேபிள் ஆகும். ஸோ 2 நிமிஷம் அதை கொடுப்போம். பட் பேக் எண்டில் வந்து வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெகுலராக இப்போ நீங்கள் வந்து என்டையர் விஎம்ஏ வந்து ரெக்கவர் பண்ணாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெஸ்டோர் விஎம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் விஎம் வந்து உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ லெட்ஸே நான் வந்து லேட்டஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட் பேக்கப்பை செலக்ட் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணுறேன். இதில் என்ன கேட்குறாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் விஎம் கிரியேட் பண்ண போறீங்களா இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விஎம்ஏ ரீப்ளேஸ் பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வழியாக உங்களுக்கு ஸ்டேஜ் பண்ணி அந்த டிஸ்க் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இல்லை நான் புதுசாக விஎம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு லொக்கேஷனில் வந்து VM03 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் அது ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த ரிசோர்ஸ் குரூப் என்ன நெட்ஒர்க்கில் நீங்கள் அதை கிரியேட் பண்ண போகிறீங்க அண்ட் என்ன சப்நெட் அண்ட் இதுக்கு ஏதாவது ஸ்டேஜிங் லொக்கேஷன் அந்த கேட்ச் வந்து பில்ட் ஆகும் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணும்போது அந்த ஸ்னாப்ஷாட்ல இருந்து அந்த கான்டென்ட் வந்து ரீஹைட்ரேட் ஆகிட்டு உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டு அங்கேருந்து தான் வந்து அந்த டிஸ்க் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் டைமை செலக்ட் பண்ணி உங்களால் ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ என்டையர் விஎம்மும் வந்து நமக்கு வந்து புதுசாகவும் கிரியேட் பண்ணலாம் இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் விஎம்ஐ வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி ஃபைல் லெவலில் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் உங்களால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைலை கூட உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூ கேன் pretty much என்டர் த பாஸ்வேர்ட் அண்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஆகிட்டு ரன் ஆகிட்டு உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இதை மவுண்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஸோ இட் வில் கிரியேட் அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது லிமிட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா என்டையர் விஎம் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஹவ் எக்ஸாஸ்டட் த நம்பர் ஆஃப் கோர் அந்த லொக்கேஷனில் அந்த ரீஜனில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து தாண்டிட்டோம். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் விஎம் வேண்டாம் ஏதாவது ஒரு விஎம் இருக்கு இல்லாட்டி நம்ம இப்போ ரெஸ்டோர் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால ஒரு விஎம்ஐ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு அதை ரெஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸே எனக்கு இந்த விஎம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இப்போதைக்கு டெலிட் பண்ணிடுறேன். ஜென்ரலாக விஎம்ஐ டெலிட் பண்ணும்போது இந்த வெளியிலேருந்து இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் வந்து ரிமைன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்கல நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் டிஸ்க் எல்லாமே டெலிட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தனியாக கேட்கல. டேரெக்டாக டெலிட் கொடுத்தீங்கன்னா அது வெறும் அந்த விஎம் மட்டும் தான் டெலிட் ஆகும். வேற இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்க்கு டெலிட் பண்ண போகிறீங்களா இல்லை டேட்டா டிஸ்க்கும் நீங்கள் டெலிட் பண்ண போகிறோமா அண்ட் என்னென்ன விஷயங்கள்ன்றது தனித்தனியாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த பர்டிகுலர் மெஷினில் வந்து நமக்கு டேட்டா டிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்க டேட்டா டிஸ்க் வந்து சேர்த்து டெலிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் கோ அண்ட் செக் த செட்டிங்ஸ் டிஸ்க் போய் பார்ப்போம். ஸோ இதில் டேட்டா டிஸ்க்கும் இருக்குது ஓஎஸ் டிஸ்க்கும் இருக்குது. அதனால தான் அந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. அண்ட் ஈவன் நீங்கள் பேக்கப் எடுக்கும் போதும் அந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ லேட்டஸ்ட் டெலிட் இட். ஓகே ஸோ இதில் வந்து ஓஎஸ் டிஸ்க் டேட்டா டிஸ்க்
நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், பப்ளிக் ஐபி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டெலிட் பண்ணுறோம். இப்போ டெலிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் வந்து ஈஸியாக அந்த அந்த லொக்கேஷன் இது ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் அப்படின்றதால உங்களுக்கு அந்த லிமிட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும்போது அந்த மெசேஜ் வந்துச்சு, நமக்கு நம்பர் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்க, அதனால் அந்த லொக்கேஷனில் ஏதாவது நம்ம க்ளீன் அப் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ லெட்ஸே இது நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கவர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மெஷின் டெலிட் ஆகட்டும். ஸோ மீன் வைல் நம்ம வந்து என்னென்ன தியரட்டிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாஃப்ட் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட் டெலிட் கொடுக்குறாங்க. இன்கேஸ் தெரியாமல் அந்த பேக்கப் எடுத்து வச்சு டேட்டா க்ளீன் அப் ஆனால் கூட உங்களால் 14 டேஸ் வரைக்கும் காஸ்ட் இல்லாமல் உங்களால் இது பண்ண முடியும். ஸோ ஒரு பர்டிகுலர் வர்ச்சுவல் மெஷினுக்கும் நீங்கள் தனியாக ஸ்னாப்ஷாட்டும் எடுத்து வைக்க முடியும். ஸோ அது நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம், டிஸ்கில் ஸ்னாப்ஷாட் எப்படி எடுக்கிறது, அண்ட் அந்த ஸ்னாப்ஷாட்டே நீங்கள் காப்பி பண்ணலாம். இந்த மாதிரி pretty much நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை என்டையர் விஎம்ஏ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும், வேற ஒரு கம்ப்ளீட் ரீஜனுக்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ணாலும் அதை வந்து பண்ணலாம். ஸோ அதை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி ஆப்ஷனில் போயிட்டு எப்படி வந்து நம்ம ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் வந்து நம்ம கண்டினியூஸாக ரெப்ளிகேட் பண்ணுறது. இப்போ கரண்ட்டாக அந்த விஎம் வந்து கனடா சென்ட்ரலில் இருக்குது. இதை நான் வந்து ஒரு கண்டினியூஸாக ரெப்ளிகேட் பண்ணி இன்னொரு ரீஜனுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி வேற ஒரு ரீஜனுக்கு வந்து கண்டினியூஸாக ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸே கனடா ஈஸ்ட்டுக்கு நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டினியூஸாக எனக்கு வந்து இப்போ ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த டெஸ்டினேஷன் லொக்கேஷனில் டார்கெட்டில் வந்து நெட்ஒர்க்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, இல்லை அப்படின்னா அவங்க வந்து புதுசாகவே கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக அதை செலக்ட் பண்ணிட்டு கூட நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீஜனில் வந்து ஒரு காப்பி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் pretty much என்ன கேட்குறாங்க. ஸோ யூ ஹேவ் ஓகே, திஸ் இஸ் ஃபைன். நமக்கு ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் அந்த ரீஜனில் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மேனேஜ் ஐடென்டி மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெப்ளிகேஷன் நடக்கும். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ஸ்கெடியூல் இதெல்லாம் மாற்றணும், இல்லை அந்த நீங்கள் டெஸ்டினேஷனில் வந்து அந்த ஸ்டோரேஜோடைய கேச்சிங் வந்து நீங்களே ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைய நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து பேக்கப் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இருந்தாலும் டிசாஸ்டர் ரெக்கவரின்றதுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து கண்டினியூஸாக நம்மளுடைய கான்டென்ட் வந்து இன்னொரு செகண்டரி ரீஜனுக்கு வந்து லைவாகவே உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ let's see. அதுக்கு பெர்மிஷன்ஸ் வந்து அந்த அஜூருடைய சைட் ரெக்கவரிக்கும் அந்த பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரீஜன் டு ரீஜன் வந்து ரெப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த இடத்துல ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது நம்மளால ரெஸ்டோர் பாயிண்ட் வந்து எடுத்து வைக்க முடியும். ஸோ அது எப்படி ரெஸ்டோர் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்றதும் பார்ப்போம். ஸோ இன்கேஸ் அப்ளிகேஷனில் ஏதோ சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை வந்து பிஸ்னஸ் ஓனர் வந்து நம்மளை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ரெக்கவரி பாயிண்ட் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் அந்த ஆப்ஷன் வந்து எடுத்து வைக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதர் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சோலில் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது கிரியேட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இல்லாட்டி ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம ஒரு ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம் அந்த ரீஜனில். ஸோ லெட்ஸே நம்ம வந்து கனடா ஈஸ்டில் போயிட்டு நம்ம ஒரு ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை பேக் எண்டில் நடக்கட்டும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கும் வந்து உங்களால் ஓகே, ஸோ இன்னொரு ஜோன்லேருந்து இன்னொரு இதுக்கும் நம்மளால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த விஎம் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த கம்ப்ளீட் விஎம் ரெஸ்டோரேஷன் வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎம் எனக்கு வந்து ஈஸ்ட் யூஎஸ் 2ல் இருக்குது. இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ரீஜன் டு ரீஜன் ரெப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜோன் டு ஜோன் ரெப்ளிகேஷன் உங்களால் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டாக வந்து எனக்கு டிசாஸ்டர் ரெக்கவர் பிட்வீன் அவைலபிலிட்டி ஜோன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு ரீஜன் ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு வந்து நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து எனேபிள் பண்ண முடியும். இப்போ கரண்ட்டாக வந்து எல்லா ரீஜன்லையும் இந்த ஆப்ஷன் கிடையாது. பட் நம்ம இந்த இதில் செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி செலக்ட் பண்ண ஆப்ஷனில் வந்து ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணோம். பட் இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஜோன்லேருந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஃபிசிக்கலாக வந்து அவைலபிலிட்டி ஜோன் 1க்கு வந்து ரெப்ளிகேட் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து நம்மளுடைய விஎம் வந்து அவைலபிலிட்டி ஜோன் 3ல இருக்கு. இது அவைலபிலிட்டி ஜோன் 1க்கு வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. pretty much நம்ம ட்ரை பண்ணலாம். மேபி இந்த இதில் வழியாக நம்ம கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி இங்கே வந்து நம்ம தனியாகவே ஒரு ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ லெட்ஸ் சே நான் வந்து கனடாலே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேஷன் ஃபார் டிஆர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேஷன் டிஆர் பர்பஸ்க்கு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணிக்கங்க. கனடா ஈஸ்ட்லேயும் பண்ணிக்கலாம், கனடா சென்ட்ரல்லையும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பப்ளிக்காகவும் இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் இட். ஸோ உங்களுக்கு அந்த கன்சோல் வழியாக கிரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக வந்து ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். ஒன்று வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி பிட்வீன் ரீஜனும் நம்ம பண்ணலாம், ஆர்எல்ஸ் டிசாஸ்டர் ரெக்கவரி பிட்வீன் அவைலபிலிட்டி ஜோனும் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே டிப்ளாய்மெண்ட் சக்சீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தென் தட் மீன்ஸ் நம்ம வந்து அதே இதை யூஸ் பண்ண முடியும் ஆப்ஷனை. ஸோ ரிவ்யூ அண்ட் ஸ்டார்ட் ரெப்ளிகேஷன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி ஜோன் 3லேருந்து ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி ஜோன் 1க்கு வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு ரெப்ளிகேஷன் காப்பி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுவும் நடக்குது. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ரீஜன் டு ரீஜன் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ மேபி தெர் இஸ் சம் சேலஞ்ச். இதில் போயிட்டு இப்போ ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். மேபி அந்த Canada East வந்து if there is some challenge we can try something else. Maybe East US-க்கு நம்ம maybe we can try and replicate. ஸோ இந்த ரீஜனுக்கு வேணால் நம்மளால் பண்ண முடியும். ஸோ கனடாக்குள்ளே பண்ணனாலும் பண்ணலாம், or else you can go for completely different location. ஸோ இதில் வந்து கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லாட்டி நம்ம வேற ஒரு ரீஜன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா ரீஜன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ரெக்கவரி வந்து அவங்க ஃப்ரீ டியரில் அலோவ் பண்ணுறது இல்லை. பட் நீங்கள் ப்ரொடக்ஷன் கேட்டகரி ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ மேபி இதில் லெட் மீ ஜஸ்ட் மேனேஜ் மேனுவலி கிரியேட். ஓகே, ஸோ ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு let me try to create automation account. ஃபுல்லாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அதில் இன்னொரு ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ண முடியும். அது எங்கே கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜோன் டு ஜோன் ரெப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது எங்குது உங்களுக்கு ஈஸ்ட் யூஎஸ்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுவே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்வி ஈஸ்ட் யூஎஸ், ஆர்எஸ்வி ஈஸ்ட் யூஎஸ் 530 ஏஎஸ்ஆர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி ஈஸ்ட் யூஎஸ் advanced settings. ஸோ லோட் ஆகட்டும். ஸோ இதில் வந்து அந்த அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் ஸ்டார்ட் ரெப்ளிகேஷன். பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ பார்ப்போம். இது வந்து நம்ம ரீஜன் டு ரீஜனும் இப்போ நடக்குது அண்ட் ஜோன் டு ஜோனும் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்னமோ ஒரு அந்த பர்டிகுலர் ஃபெயில் டு கிரியேட் ஒன் ஆர் மோர் அஷூர் ரிசோர்ஸஸ் சொல்கிறாங்க. அது என்ன ரிசோர்ஸ் அப்படின்றத ஓகே allow ASR to manage advanced settings, start replication. ஓகே, ஸோ ட்ரிகர் ஆயிருக்கு. என்னன்றதை பார்ப்போம். ஸ்டார்ட் ரெப்ளிகேஷன் வந்து இந்த தடவை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அஷூர் டு அஷூர் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறோம். எதர் வந்து ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் பண்ணாலும் சரி, ஆர் ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோன் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த கேச்சிங்னு ஒன்று பில்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம செலக்ட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேச்சிங்னே வந்து இப்போ இந்த இடத்துல ஏஎஸ்ஆர் கேட்ச்னே ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அஷூர் சைட் ரெக்கவரி கேச்சிங். அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கான்டென்ட் வந்து இந்த ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போகிறது எல்லாமே இங்கே கேச்சிங் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்ஆர் கேச்சிங்கோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ பேக் எண்டில் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஏதாவது இருக்குது அதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ அதை கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மேபி நம்ம 2 விதமான ரெப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷன் வெப் சர்வருடைய கேச்சிங் இங்கே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த டிஸ்க் வந்து இங்கே பேக் எண்டில் வந்து வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்காக வந்து இங்கே கிரியேட் ஆகிட்டே வரும். ஸோ இதில் பாருங்கள் இந்த கான்ஃபிகரேஷன் அண்ட் அதோடைய பேஜ் ஃபைல், அந்த வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க், அந்த ஜேசான் ஃபைல், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ பேஜ் பிளாப் வந்து அந்த வர்ச்சுவல் மிஷினுடைய ப்ராட் வெப்போடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேக்கப் எடுத்ததில் வந்து விஎம் லெவல் ரெக்கவரி வந்து ட்ரை பண்ணோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கனடா சென்ட்ரலில் நமக்கு கோர் வந்து 10லன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு லைவாக இப்போ காமிச்சிடறேன் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஸோ தட் நமக்கு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ அதில் இப்போ பேக்கப் ஐட்டம்ஸ் போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த விஎம்ல
ஸோ இந்த VM உடைய ஸ்கெடியூல் போயிட்டு ரெஸ்டோர் என்டையர் VM கொடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லேட்டஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட் இருந்தது அப்படின்னா லேட்டஸ்ட் இது வேணும், இல்லை எந்த டேட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக தான் VM கிரியேட் பண்ண போகிறேன். I'll just give it a name. இது வந்து நீங்கள் ரெஸ்டோர்ட் VM ஆர் whatever உங்களுக்கு எப்படி நேம் வேணுமோ அது கொடுத்துங்க. நான் ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ரெஸ்டோர்ட் VM அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி ஓகே இந்த அண்டர்லைன்லாம் கொடுக்கக்கூடாது. ஐ வில் ஜஸ்ட் கால் இட் ஸ்டாண்ட் VM 003 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ வெர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து எந்த நெட்வொர்க்கில் வேணும் அண்ட் எந்த சப்நெட்டில் வேணும் அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேஜிங் லொக்கேஷனும் நம்ம இந்த பேக்கப் 2203 சூஸ் பண்ணி நம்ம we can start restoring it. ஸோ இந்த தடவை உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் ட்ரிகர் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம நம்பர் ஆஃப் கோர்ஸ் எரர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து அந்த டெலிட் பண்ணதால உங்களுக்கு அந்த இடத்துல கோட்டா யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெஸ்டோரேஷன் ட்ரிகர் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரிகரிங் ரெஸ்டோர் ஆப்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் வந்து இந்த இடத்துல பேக்கப் ஜாப்ஸில் வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு அண்ட் என்னென்ன ரெப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு எல்லாமே பார்க்க முடியும். இப்போ ஸோ கரண்ட்டாக வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக 8:30க்கு ஒரு பேக்கப் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருந்தோம் அந்த வெப் 02 VM. ஸோ அதுவும் பேக்கப்பும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெஸ்டோரேஷன் கிளிக் சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ ட்ரிகர் ஆகி போயிட்டு இருக்கு. அதோட டீட்டெயில்டாக பார்க்கணும், என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு, எவ்வளோ டேட்டா காப்பியாக இருக்கு. ஸோ இது ஸ்னாப்ஷாட் டியரில் இருக்கா இல்லை வந்து வால் டியருக்கு வந்து மூவ் ஆயிடுச்சா எல்லாமே இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் நேற்று எடுத்த பேக்கப்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த மூவ்மெண்ட் எல்லாமே உங்களால் இங்கே வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் நேற்று நடந்த பேக்கப். ஸோ இதில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேக்கப்பும் முடிஞ்சிருச்சு. அந்த வால்ட்லையும் ஒரு காப்பி வந்து மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஸ்னாப்ஷாட் டியர்லையும் இருக்கு, வால் டியர்லையும் இருக்கு அண்ட் ஜாபும் வந்து நமக்கு 100% நேற்று எடுத்ததெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ பேக்கப்போட சைஸ் வந்து எவ்வளோ MB வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கோ அது மட்டும் தான் இங்கே அந்த பேக்கப்ல வரும். உங்களுக்கு இன்க்ரிமெண்டலாக தான் உங்களுக்கு பேக்கப் நடக்கும். இதுலையுமே நமக்கு எவ்வளோ MB அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்க்க முடியும். வேற இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் பேக்கப் போனீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எவ்வளோ டியூரேஷன் எடுத்தது. ஸோ டியூரேஷனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். பேக்கப் வந்து முடிஞ்சிச்சா இல்லையா, இல்லை வந்து இதை வந்து பேக்கப் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து அலர்ட் வரணும் அப்படின்னா கூட நீங்கள் அலர்ட் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஏதாவது பேக்கப் சக்ஸஸ்ஃபுல் ஆர் பேக்கப் ஃபெயிலியர் அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். கண்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மெயில் அனுப்பணுனாலும் அனுப்பிக்கலாம். இல்லை ITSMல வந்து ஒரு ரெமடியோ சர்வீஸ் நவ்வில் டிக்கெட்டாக க்ரியேட் பண்ணாலும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி pretty much நம்ம வந்து என்டையர் VMஏ ரெக்கவர் பண்ணலாம். ஸோ வர்ச்சுவல் மெஷினுடைய ரெக்கவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னன்றது இங்கே பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் VM 003 ரன்னிங்கே ஆகிடுச்சு. அவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் நடந்து உங்களால் கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் VMஏ நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து அது எங்கே ஸ்டேஜ் ஆச்சு என்னன்றதையும் உங்களால் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் வந்து இதில் இந்த 203ல தான் நம்ம வந்து ஸ்டேஜ் பண்ணோம். ஸோ அப்போ இதில் வந்து அந்த கண்டெய்னரில் வந்து நமக்கு அந்த வெப் VM உடைய கம்ப்ளீட் டிஸ்க் வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ அதோடைய கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் JSON ஃபைல் இந்த ஸ்டேஜிங் லொக்கேஷனில் தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டு அதிலிருந்து தான் டிஸ்க் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் இங்கே கிரியேட் ஆயிருக்கும். இதுல இருந்து தான் வந்து உங்களுக்கு பேக்எண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த டிஸ்க் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்போ டிஸ்க்ஸ்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டோர் ஆன VM உடைய டிஸ்க் இங்கே பார்க்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருந்தது. இப்போ இதில் வந்து நம்ம 02 ரெஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா, அது ஸ்டாண்ட் VM 003. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு போத் OS டிஸ்க்கும் ரெஸ்டோர் ஆயிருக்கு, டேட்டா டிஸ்க்கும் ரெஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா அந்த VMல ரெண்டுமே இருந்தது. ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு ரெஸ்டோர் ஆகி அட்டாச் ஆயிருக்கு. நீங்கள் அதை எங்கேயும் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வர்ச்சுவல் மெஷினில். ஸோ அதனால தான் நான் பேக்கப் அந்த VM டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டேட்டா டிஸ்க் இருக்கா இல்லையான்றதை காமிக்க வந்தேன். ஸோ உங்களுக்கு இதில் VM OS டிஸ்கோ ரெஸ்டோர் ஆயிடுச்சு, டேட்டா டிஸ்கோ ரெஸ்டோர் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்டையர் VM பேக்கப் எடுத்து எய்தர் ஃபைல் லெவலில் நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம் ஆர் எல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஓகே இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் நம்ம we can just try it out. பட் கம்ப்ளீட் VM பேக்கப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைல் லெவலில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணுற வரைக்கும் அந்த டேட்டா எல்லாமே இங்கே வந்து பார்க்க முடியும். அண்ட் எல்லாமே ஆக்டிவிட்டிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்மவுண்ட் டிஸ்க் கொடுத்துட்டு அந்த லோக்கல் மெஷின்லேருந்து டிஸ்கை வந்து நீங்கள் அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த கான்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு யார் கேட்டிருந்தாங்களா ரெக்வஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்கில் வந்து இதில் தான் அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதுலேருந்து எந்தெந்த ஃபைல் வேணுமோ நீங்கள் ஃபைல் லெவலில் ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைல் லெவல் ரெக்கவரியும் பண்ண முடியும், என்டையர் VMமும் இப்போ நம்ம பண்ண மாதிரி ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இதுதான் pretty much அஷூரோடைய பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஆப்ஷன். ஸோ
ஐ திங்க் ரெஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்டையர் விஎம் ரெஸ்டோர் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவல் டிஸ்க்கும் நம்ம வந்து பண்ண முடியும். உங்களுக்கு அந்த அதில் ஆப்ஷன் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஓஎஸ் டிஸ்க் வேணுமா, இல்லை டேட்டா டிஸ்க் மட்டும் வேணுமா, அண்ட் உங்களுக்கு ஃபைல் லெவல்லையும் ரெக்கவரி பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஆக்சிடென்ட்லாக 1-2 ஃபைல் மட்டும் டெலிட் ஆயிடுச்சு, அது மட்டும் ரெக்கவர் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்ஷன் போகலாம். அண்ட் உங்களுக்கு வந்து கிராஸ் ரீஜன் ரெஸ்டோரேஷன் உங்களால் பண்ண முடியும், ப்ரொவைடட் உங்களுடைய வால்ட்டில் வந்து நமக்கு அந்த ஜிஆர்எஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு செகண்டரி ரீஜன்லயும் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அந்த ஜோன் லெவல் ரெப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது என்ன ஆயிருக்கு அப்படின்றது வேணா நம்ம குயிக்காக வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வர்ச்சுவல் மெஷினில் போயிட்டு ஸோ இந்த சிஸ்டம் தான் நம்ம ஜோன் டு ஜோன் ரெப்ளிகேஷன் ட்ரிகர் பண்ணியிருந்தோம். ஸோ கரண்ட்டாக வந்து அவைலபிலிட்டி ஜோன் 1ல இருந்தாங்க, அண்ட் 1ல இருந்து இந்த விஎம் நம்ம அதை வந்து 3க்கு வந்து கண்டினியூஸாக ரெப்ளிகேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. இனிஷியல் ரெப்ளிகேஷன் இங்கே வந்து பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்கேஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட் ரெக்கவரி, உங்களுக்கு வந்து அந்த அவைலபிலிட்டி ஜோன் 3ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சார் 1ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் உங்களால் இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து ஃபெயில் ஓவர் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜோன் டு ஜோனும் பண்ணலாம், ரீஜன் டு ரீஜனும் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ரீஜன் டு ரீஜன் வந்து இன்னொரு டெமோ செஷன்லேயே ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஜோன் டு ஜோனும் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இதில் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருந்தோம். ஸோ ஒரு விஎம்க்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கவரி பாயிண்ட் வந்து பேக்கப்பில் தான் போயிட்டு ரெக்கவரி பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அவசியம் கிடையாது. இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ரெக்கவரி ரெஸ்டோர் பாயிண்ட் எடுத்து வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து கிரியேட் ரெஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அப்ளிகேஷன் கன்சிஸ்டண்ட்டாகவும் எடுக்க முடியும். அண்ட் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்க் வேணும், அண்ட் ஆப் கன்சிஸ்டண்ட்டாக வேணுமா, கிராஷ் கன்சிஸ்டண்ட்டாக வேணுமான்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் ஸோ ரெடி மச் நீங்கள் வந்து இதில் என்னென்ன டிஸ்க் வேணும், எனக்கு ஓஎஸ் டிஸ்க் மட்டும் வேணுமா இல்லை டேட்டா டிஸ்க்கும் வேணுமா அப்படின்ற ஆப்ஷன்லாம் ரெஸ்டோர் பாயிண்ட் எடுத்து வைக்கும் போது எடுத்து வைக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக்கப் வந்து நான் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ரெக்கவரி பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன டிஸ்க் இருக்குது, ஸோ இந்த டிஸ்க் இந்த ரெஸ்டோர் பாயிண்ட்லேருந்து ஒரு புதுசாக ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கேருந்து குயிக்காக நம்ம ஒரு டிஸ்க் மட்டும் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ என்டையர் விஎம்மும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஃபைலும் ரெக்கவர் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம அந்த ரெக்கவர் பாயிண்ட் ஆர் பேக்கப் எடுத்து வச்சது இல்லை ரெஸ்டோர் பாயிண்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஓஎஸ் டிஸ்க் மட்டும் வேணும் இல்லை டேட்டா டிஸ்க்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்க் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி டிஸ்க் லெவல்லையும் உங்களால் ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் pretty much யூஸ் த கமெண்ட் செக்ஷன், ஆர் நீங்கள் டைரெக்டாகவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரீச் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.